வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்காருல்ல, ரெட் பிக்ஸ் உடைய ஹெட்டாக இருந்தார், டிவிகேல போய் சேர்ந்தார். இப்போ அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக தாவேகா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. மாநில சிறுபான்மையினர் ஆணையத்துடைய தலைவர். இப்போது அதற்கு வாழ்த்து தெரிவித்து ஷாலின் மெரியா லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீண்ட வருடங்களுக்கு பிறகு, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இந்த போஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட்டை பாராட்டி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த ஷாலின் மரியா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்துக்காக அவங்க தொடர்ந்து குரல் கொடுக்குறவங்க. இப்போ என்ன கேள்வினா, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு தலித்தா? அவர் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவர். கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருவர் எப்படி தலித்தாக இருக்க முடியும்? ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதம், இந்த 3 மதங்களில் இருக்கிறவங்க மட்டும்தான் எஸ்சியாக இருக்க முடியும். இந்த 3 மதத்தை தாண்டி, 3 மதம் இல்லாமல் வேற எந்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆனாலும் எஸ்சி ஸ்டேட்டஸை அவங்க உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு பல தீர்ப்புகளில் சொல்லிட்டாங்க. அதன் பிறகும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தலித் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டிபேட் நடக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நாஞ்சில் சம்பத் இருக்காருல்ல, இப்போ டிவிகேல இருக்காரு, ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் 2031 யாருக்கும் போட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் 2031 விஜயா அண்ணாமலையா அப்படிங்கிறது தான் களம் இருக்கும், டிஎம்கேலாம் சீனுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு. அவர் டிவிகேல போயிருக்காரு. 2031 விஜயா அண்ணாமலையாங்கிறது தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்கிறது இப்போ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அதை தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிருக்கோம். இப்போது சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஒன்ஸ் இயக்கத்தை பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அண்ணாமலை மாற்றினதுக்கப்புறம் இருக்குது சம்பவம். அண்ணாமலையுடைய அக்ரெசிவான ப்ரெஸ் மீட்டெல்லாம் அப்படியே களத்தை ஷிஃப்ட் ஆக்கிரும். டிவிகேவை அண்ணாமலை பார்ட்டியா அப்படின்னு களத்தை ஷிஃப்ட் ஆக்கிறோம். அதனால நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி 2031 விஜய் வர்சஸ் அண்ணாமலை, இதுதான் காம்படிஷன். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? நேகா போரா இருக்காங்கல்ல, ஜார்க்கண்டில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஜார்க்கண்டில் நடந்த 2 தேர்வுகளில் முறைகேடு நடந்ததை எதிர்த்து அங்கே தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. மீடியா வெளிச்சம் அவ்வளோவா கிடைக்கல அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு. ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பங்கேற்ற யாருமே பிஜேபிக்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ கோஷம் போடலை. அதனால மீடியா வெளிச்சம் கிடைக்கல. அதுபோக ஜார்க்கண்டில் ஆட்சி இந்தி கூட்டணியுடைய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அதனாலையும் மீடியா வெளிச்சம் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு இல்லை. அமைதியாக நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் நேகா போரா போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஸ்டேஜில் ஏறி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த நேகா போரா? ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனுடைய உறுப்பினராக இருக்காங்க. ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இடதுசாரி மாணவர் அமைப்பு, கம்யூனிஸ்ட். இப்போ கம்யூனிஸ்ட் என்ன பேசுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதே பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு தான். இந்த நேகா போரா ஜார்க்கண்டில் போய் பிஜேபியை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில். அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கடுப்பாயிட்டாங்க. மைக்கை பிடுங்கி துரத்தி அனுப்பியிருக்காங்க, விரட்டி அனுப்பியிருக்காங்க. அதில் ஒருத்தர்லாம் இந்த நேகா போரா மேலே மைய அடிச்சிட்டாரு, மைய கொட்டிட்டாரு மூஞ்சி ஃபுல்லாக. சொல்கிறாரு, உமர் காலித்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க இந்த நேகா போரா, அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பங்கேற்பதற்கான அவசியமே இல்லை, அதனால தான் மைய அடித்தேன் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ விரட்டப்பட்டிருக்காங்க, இங்கே மூஞ்சியில் ஊற்றி விரட்டி அடிச்சிருக்காங்க நேகா போராவை. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.